வெல்கம் டு பட்டூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை போட்டுட்டு தென் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சம் புதினா அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். நான் வீடியோவை நல்லா ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். தென் நம்ம சிக்கன் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச பிரியாணி மசால் அதையும் போட்டு சூப்பராக ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அவுட் சைடு எந்த மசால்ஸும் வாங்கி போடலை, வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. தென் கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணி அது சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த கிரேவி ஃபுல்லாகவே சிக்கனில் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஃபுல் லெமனே போட்டுருங்க. போட்டுட்டு புதினா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனே அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கு அப்புறமா எடுத்து பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சீரக சம்பா ரைஸை அதில் போடணும். போட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் எவ்வளோ ரைஸ்க்கு விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பரான சீரக சம்பா ரைஸ் ரெடி ஆயிடும். சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் என்னென்னா சாப்பிட்ற அவசரத்தில் பிரியாணி ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் செம்ம டேஸ்ட் பிரியாணி.